நாம் நாமாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக நம்முடைய தனித்தன்மை மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். எப்படி? அது நாம் நம்முடைய செயல்களை சிறப்பாக செய்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு நம்மை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இது பொதுவான கருத்தாக இருந்தாலும் இதற்கு ஒரு உதாரணம் தெரிந்து கொள்ளலாமா? உலகின் புகழ்பெற்ற இசை வல்லுநர்களான இர்வின் பெர்லின் அவர்களும் ஜார்ஜ் கெஷ்வின் அவர்களும் ஒரு இசை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றார்கள். அப்பொழுது பெர்லின் அவர்கள் கெஷ்வின் அவருடைய இசை திறமையை பார்த்து, நீ எனக்கு உதவியாளராக வந்து விடுகின்றாயா? உனக்கு தற்பொழுது கிடைக்கின்ற வருமானத்திலிருந்து 3 மடங்கு வருமானம் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார் பெர்லின் அவர்கள். கெஷ்வின் அவர்கள் அப்பொழுதுதான் வளர்ந்து வருகின்ற இளைஞர். அது மட்டுமல்ல, தற்பொழுது வருமானம் குறைவு என்பதும் அவருக்கு தெரியும். சற்றே சிந்திக்கின்ற நேரத்தில் பெர்லின் அவர்கள் தொடர்ந்தார், நீ எனக்கு உதவியாளராக வந்தால் நீ 2ஆம் தர பெர்லின் இசையமைப்பாளராகத்தான் இருக்க முடியும். ஆனால் நீ தனித்து செயல்படுவாயானால் முதல் தர கெஷ்வின் என்ற தனித்துவமான பெயரை உன்னால் பெற முடியும் என்று ஊக்கத்தையும் உண்மையையும் புரிய வைத்தார். உடனே கெஷ்வின் சிந்தித்தார், சரிதான் என்று. பிற்காலத்தில் மிகச்சிறந்த இசை வல்லுநராக விளங்கினார் கெஷ்வின் அவர்கள். எனவே உங்களுடைய திறமைகளை தனித்துவமாக வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் செயல்களால் உங்களை மிளரச் செய்யும் என்பதே உண்மை.